بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دينا لمن لا عهد له. رواه أحمد. وعن عبد الله بن سلام رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام ததுகுலுல் ஜன்னத பிசலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 2 நாட்களாக தாண்டி இப்பொழுது 3வது நாளிலே நாம் பொறுமையும் சோதனையும் என்ற தலைப்பின் கீழ் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது அதை சார்ந்த சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நாம் மக்களை பொறுமையை கொண்டும் சோதிப்போம். ஆக பசி பட்டினியாலும் பொருளாதாரத்தை இழக்க வைத்தும் பல நஷ்டங்களை தந்தும் நாம் மனிதனை சோதிப்போம் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல தபாரக்கல்லதி ஜுஸிலே அல்லாஹ் கூறுகிறான், நாம் மனிதனுக்கு வாழ்க்கையின் மூலமாகவும் அதே போல மரணத்தின் மூலமாகவும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். ஆக இத்துணை வசனங்கள் என்ன ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நிரந்தரமாக சந்தோஷம் என்று கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள் என்பது அல்லாஹ் எத்துணை நபிமார்களை அனுப்பினானோ அங்கிருந்தே அவர்களுக்கு சோதனைகள் கொடுத்துதான் ஆரம்பித்து இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டு அல்லாஹ் மலக்குமார்களை சஜ்தா செய்ய வைத்தான். அதில் இப்லீஸ் சஜ்தா செய்யவில்லை. மாறாக இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது பொறாமை கொண்டு அவர்களுடைய சந்ததிகளை வழிகெடுப்பதற்காகவே சோதனையாக அமைந்து விட்டான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த தவறுக்காக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்ட பிறகு இந்த சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்க வைக்கப்பட்டார்கள். ஆக பூமிக்கு இறக்க வைக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய 2 மகன்மார்கள் ஹாபில் மற்றும் காபில், இந்த 2 பேர்களும் தங்களுக்குள்ளேயே ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால், அப்போது முதலிலே ஷரியத்தில் எப்படிப்பட்ட நிபந்தனை இருந்தது என்று சொன்னால், அவர்கள் பிறக்கும் போதே ஜோடியாக்கத்தான் பிறப்பார்கள். அதாவது தங்கச்சியாகவும் அண்ணனாகவும் இப்படி ஆண் பெண்ணாக தான் பிறப்பார்கள், சேர்ந்துதான் பிறப்பார்கள். அப்போது அவர்களுக்கு எப்படி நிக்கா நடக்கும் என்று சொன்னால், முதலிலே பிறந்த ஆணுக்கு 2வதாக பிறந்த பெண்ணுக்கும் நடக்கும் நிக்கா. அதே போல முதலில் பிறந்த பெண்ணுக்கும் 2வதாக பிறந்த ஆணுக்கும் நிக்கா நடக்கும். இப்படி அப்போதுதான் மனித இனம் பிறக்கக்கூடிய ஒரு காலம் இருந்ததன் காரணத்தினால் அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷரியாவிலே அப்படி ஒரு விஷயம் இருந்தது. அந்த தருணம் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், 2வதாக இருக்கக்கூடிய அந்த பெண் சரியான ஒரு முகபாவம் இல்லாமல், அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு அழகு இல்லாமல் இருந்ததன் காரணத்தினால் காபில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னுடன் பிறந்த சகோதரியை நான் நிக்கா முடிப்பேன் என்று அவர்கள் சண்டையிட்டார்கள். ஆக காபில் அந்த விஷயத்தை அப்படியே அமைதியாக இருந்தார், சபர் செய்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டம் ஏற்படுத்திவிடு. ஒரு கட்டத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்து விடுகிறார். ஆக அங்கிருந்து இரத்தத்தை சிந்தக்கூடிய சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த விஷயங்கள் ஏற்படுகிறது மனிதனுக்கு. அப்போவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தது அந்த தருணத்திலிருந்து நபிகள் ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் படைத்த அந்த தருணத்திலிருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ அத்துணை நபிமார்களுக்கும் அதிகமாக சோதனைகள் ஏற்பட்டது. ஆகவே தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால்,
இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். இன்னல் அஷத்தல் பலா அல் அம்பியா சுமல் அம்சல் ஃபல் அம்சல். இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள் தான். பிறகு அதனை போன்று ஈமானில பலுமிக்கவர்கள், அவர்கள் இரண்டாவது கட்டமாக அவர்களும் சோதிக்கப்படுவார்கள். ஆக நல்லோர்களுக்கு சோதனை ஏற்படுவது என்பது இது ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை அதிகமாக சோதனை செய்வான். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. ஆக இத்தனை குர்ஆன் வசனங்கள், இத்தனை ஹதீஸ்கள் என்ன ஒரு விஷயம் உணர்த்துகிறது என்று சொன்னால், இன்னும் எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த மரணம் வரைக்கும் எத்தனை காலங்கள் இருக்கிறதோ அத்தனை காலங்களிலேயே ஒரு முஃமினாக இருந்தால் அல்லாஹ் அந்த சோதனை கொடுக்கும்போது சபுரு செய்வான், அதில் பொறுமை காப்பான், அதற்கு அவனுக்கு நன்மை இருக்கிறது. ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மூமினுடைய விஷயங்கள் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு மூமினுடைய விஷயங்கள் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவனுக்கு ஏதேனும் நன்மை சேர்ந்தால் அவன் அதில் சபுரு செய்கிறான், அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் பெறுகிறான். இப்படி அதாவது அல்லாஹ் அவனுக்கு ஏதேனும் ஹைராக்கிறான், அருள் தரான்னு சொன்னான், அதுல சுக்குர் செய்யறான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறான், அதுக்கும் அவனுக்கு அதுல கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அதே போல அல்லாஹ் சோதனை தருகிறான், கஷ்டம் துன்பங்கள் தருகிறான் என்று சொன்னால் அந்த விஷயத்திலே அந்த முஃமின் சபுரு செய்கிறான், பொறுமை காக்கிறான். ஆக அந்த பொறுமை காத்ததன் காரணத்திலும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. ஆக அல்லாஹ் சந்தோஷங்கள் கொடுத்தாலும் சரி, அருட்கொடைகள் கொடுத்தாலும் சரி, அதனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்தால் அதற்கும் நன்மை இருக்கிறது. அதே போல அல்லாஹ் அவர்களுக்கு மூமின்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கொடுத்து சோதனை செய்தால் அந்த சோதனையில சபுரு செய்தால் அதற்கும் நன்மை இருக்கிறது. ஆக இந்த ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மூமினுடைய இந்த விஷயத்திலே என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நேற்று ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம் இல்லையா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்களாக பசித்திருந்து 3வது நாட்களுக்கு அவர்களுக்கு உணவு கிடைத்தது. இப்படி அவர்களுக்கு பட்டினி பசியாலும் அல்லாஹ் சோதித்தான். ஆக பட்டினி பசியாலும் மக்களுக்கு சோதனை ஏற்பட்டது. சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சீராவையில படித்தால் நம்மளுக்கு தெரியும். பசியால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், செடியினுடைய அந்த இலைகளை பருத்தி தின்று அவர்கள் தங்களுடைய காலங்களை கழித்தார்கள் என்று இருந்தது. ஆக எப்படி பேரிச்சப்பழம் 2 பேரிச்சப்பழம் அவர்கள் கழித்தவர்களாக இருந்தார்கள். இத்தனை விஷயங்கள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ் பட்டினி பசியாலும் சோதிப்பான், பொருளாதாரத்தை இயக்க வைத்தும் சோதிப்பான், அதே போல உறவு முறைகளை கொண்டும் சோதிப்பான். ஆக உறவுமுறைகளின் தரப்பிலிருந்தும் ஆக மனிதர்கள் தரப்பிலிருந்தும் சில கஷ்டங்கள் சோதனைகள் வரும். ஆக அல்லாவின் பொருத்தத்திற்காக அதனை பொருத்தி கொண்டு, சரி இது அல்லாவின் தரப்பிலிருந்து ஒரு வந்த சோதனை, இதிலே அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து அதற்கான அந்த ஒரு தீர்வை நாம் தேட வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த சோதனைகள் என்பது முடியாது. என்னென்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 விஷயங்களை மனிதன் ஆசை வைப்பான் இந்த உலகத்திலே. ஆனால் அவனுக்கு அந்த 5 விஷயங்கள் ஆசைகள் என்பது இந்த உலகத்துல அவனுக்கு அறவே கிடைக்காது. அந்த 5 விஷயங்கள் சொர்க்கத்திற்குள் கிடைக்கும். ஆக அந்த 5 விஷயங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த உலகத்துல எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசை வைப்பான். ஆனால் சந்தோஷம் என்றது அவனுக்கு நிரந்தரம் அல்ல. சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இன்னொரு சில விஷயங்கள், ஒரு முறை என்ன நடக்கிறது என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையான பசியில இருக்கிறார்கள். தினத்தோயர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினத்தோயர் என்று கூறக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஆக அந்த தோழர்களுக்கு உணவு எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு என்று சொன்னால், சில சஹாபாக்கள் உணவு அவங்க தரப்பிலிருந்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதனை சாப்பிட்டு விட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹதீஸ்களை கற்பார்கள். இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். அதிகமாக பசியின் காரணமாக அவர்கள் அதிகமாக மயக்கத்தை அவர்கள் சந்தித்தார்கள். மூர்ச்சையாகி விடுவார்கள். ஒரு முறை என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த மயக்கமான நிலையில் இருக்கும்போது ஒரு நபி தோழர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சொம்புவிலே பாலை கொண்டு வருகிறார். குடிப்பதற்கு ஒரு பாத்திரத்துல பாலை கொண்டு வருகிறார். ஆக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், சரி இப்போது சாப்பிடுவதற்கு எது வந்துவிட்டிருக்கிறதே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சாப்பிட்டு விட்டு எனக்கும் சிறிது தருவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் மனதிலே. அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தினத்தோழர்கள் இருக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களையும் கூப்பிட்டு விட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை குடிக்கிறார்கள். முழுவதுமாக வயிறு நிரம்ப குடித்து விட்டு
பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கிறார்கள். குடித்துவிட்டு பிறகு அடுத்த தோழர்களுக்கு அப்படியே அந்த கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த ஒரு தோழர் சஹாபி குடித்த பிறகு அடுத்த சஹாபிக்கு அவர்கள் தருகிறார்கள். இப்படியே அவர்கள் அந்த பாலை தந்து தந்து அனைத்து சஹாபாக்களும் முடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நம்மளுக்கு மிஞ்சுமா இல்லையா, கொஞ்சமாவது எனக்கு இருக்குமா இல்லையா என்று அவர்கள் மனதில் எண்ணிக்கொண்டார்கள். இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது இறுதியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாம் சஹாபாக்களும் குடித்து விட்ட பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை வாங்கி, இப்போது நீங்கள் குடிங்கள் அபூ ஹுரைராவே என்று அந்த பாலை கொடுக்கிறார்கள். கொடுக்கும் பொழுது அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும் என்று அவர்கள் எண்ணி குடிக்கிறார்கள். குடித்து விட்டு சரி குடிக்க குடிக்க அதிகமாக தான் வருகிறது என்று இன்னும் குடிக்கிறார்கள். இன்னும் குடித்துவிட்டு சரி இதுக்கு மேல் என்னால் குடிக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் மீண்டும் அந்த பாத்திரத்தை, அந்த பாலுடைய பாத்திரத்தை தருகிறார்கள். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் குடியுங்கள் அபூ ஹுரைராவே என்று கட்டளையிட, சரி என்று இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு எவ்வளவு முடிதோ அவ்வளவு குடிக்கிறார்கள். பிறகு மீண்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரும்போது இன்னும் மறுபடியும் நபிகள் அவர்கள் இன்னும் குடியுங்கள் என்று கட்டளையிட இன்னும் குடிக்கிறார்கள். இப்போது வயிறு மிக அதிக அளவில் நிரம்பி விட்டது. இதற்கு மேல் இடமே இல்லை. அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்கு மேல் என்னால் குடிக்க முடியாது என்று கூறிவிடுகிறார்கள். ஆக இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த பாலில அபிவிருத்தி தந்தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இப்படி அவர்கள் பட்டினி பசியாலும் அல்லாஹ் சோதித்தான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அவர்களுக்கு அல்லாஹ் வயிறு நிரம்ப அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்தான். ஆக இப்படி ஒரு முஃமினுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடியானாக இருக்கிறோம். இன்று இல்லை நாளை எங்களுக்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை அப்புறப்படுத்துவான் என்று இருக்க வேண்டும். ஆக அதற்கு என்னென்ன விஷயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், தக்வாவை அதிகமாக பேணிக் கொள்ள வேண்டும். தக்வா இறையச்சம் இருந்தாலே போதுமானது. அல்லாஹ்வுடைய வாக்கு சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் பல வசனங்களை கூறுகிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அதே போல வமை யத்தகில்லாஹ வயர்ஸுகுல்லாஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வை தக்வாவை பேணிக் கொண்டார்களோ, அல்லாஹ் அவன் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அதே போல அவன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் இலகுவான அவனுக்கான அந்த வழிகளை திறந்து விடுவான் என்றும் அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கிறது. வெறும் பேச்சல்ல, அல்லாஹ் அந்த விஷயத்தை ஒரு அழுத்தமாக கூறியிருக்கிறான். அதே போல ஒரு ஷாயர் கவிஞர் இருக்கிறார். அவர் என்ன ஒரு விஷயத்தை கூறுகிறார் என்று சொன்னால், தக்வாவிற்கு ஒரு சின்ன டெஃபினேஷன், ஒரு இலக்கணத்தை எழுதுகிறார். என்ன என்று சொன்னால், خل الذنوب صغيرها وكبيرها ذاق التقى واسنك ماش فوق أرض الشوق يحذر ما يرى لا تحكرن صغيرة فإن الجبال من الحصى. இப்னு முஅத்தஸ் ரஹிமஹுல்லா இவர் எழுதுகிறார். இவர் பேர் இப்னு முஅத்தஸ். இந்த கவிதை எழுதிய பேர். ஆக தக்வாவை பற்றியான ஒரு அரபியில கவிதை எழுதுகிறார். அரபு மொழி கவிஞர் கூறுகிறார், ஹல்ல ஸுருபா ஸகீரஹா ذاق التقى. உங்களுக்கு சிறிய பாவம் பெரிய பாவம் என்று தெரிந்துவிட்டால் நீங்கள் அதனை விட்டுவிடுங்கள், பிரித்து பார்க்காதீர்கள். பாவம் என்று தெரிந்து விட்டதா அதனை விட்டு விடுங்கள். ذاق التقى, அதுதான் இறையச்சம். ஆக இறையச்சம் பேணிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். சரிங்களா? அதே போல வஸ்னக மாஷின் ஃபௌக அர்தி ஷௌகி யஹ்துரு மா யுரா. நீங்கள் ஒருவர் முட்கள் நிறைந்த பாதையில எப்படி நடப்பார்? தன்னுடைய ஆடையை எடுத்துக்கொண்டு அதில் பட்டு விடக்கூடாது, கிழிந்து விடக்கூடாது என்று பொறுமையாக ஜாக்கிரதையாக அந்த இடத்தை கடந்து செல்வார் அல்லவா? அது போல நீங்கள் பாவத்தை கண்டால் நீங்கள் அதனை விட்டு நீங்கள் விலகி கடந்து செல்லுங்கள். ஆக சிறிய பாவம் பெரிய பாவம் என்று பார்க்கக்கூடாது. அதுதான் தக்வா. ஆக பாவங்களை கண்டால் எப்படி முட்கள் நிறைந்த பாதையில கவனமாக நாம் செல்வோமோ, அது போல பார்த்து ஜாக்கிரதையாக பாவமான அந்த விஷயங்களை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். லா தஹ்கிரன்ன ஸகீரத்தன், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். ஃபஇன்னல் ஜிபால மினல் ஹஸா. ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மலை பெரிய அளவில் இருக்கிறதா, சிறிய சிறிய கற்களாக இருந்தால் இவ்வளவு பெரிய மலையாக மாறியது. ஆக சிறிய சிறிய நன்மை என்று நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள், அதனை செய்து விடுங்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத்துக்கு நற்செய்தி, சில விஷயங்கள் நம்ம சாதாரணமாக கருதுவோம், ஆனால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அது மிகப்பெரிய அளவிலே நன்மையாக்கி விடுவான். நாம் சாதாரணமாக கருதி அந்த நன்மையை செய்து விடுவோம், ஆனால் அது நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய நன்மையாக அல்லாஹ் மாற்றி தருவான். என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு ஒரு சில விஷயங்கள் எப்போது சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. ஆக சிறிய சிறிய நன்மை, ஒரு முஸ்லிம் சகோதரனை பார்த்து
சலாம் கூறுவதும், சிரித்த முகத்துடன் சந்திப்பதும், முசாஃபா செய்வதும் இதெல்லாம் சிறிய நன்மைகள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில அது நாளைக்கு பெரிய நன்மையாக மாற்றி அல்லாஹ் அதற்கான கூலி என்பது அதிக அளவில் தருவான். இன்னும் ஹதீஸில் இருக்கிறது, 2 சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் முசாஃபா செய்து கொள்ளும்போது அவர்களுக்கு இடைப்பட்ட அந்த பாவங்கள் என்பது உதிர்ந்து கொட்டுகிறது என்றும் ஹதீஸ் இருக்கிறது. ஆக இத்தனை ஹதீஸ்கள் என்ன விஷயங்கள் உணர்த்துகிறது என்று சொன்னால், சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, அதனை பிரித்து பார்க்கக்கூடாது, அதனை செய்துவிட வேண்டும். அதே போல பாவங்களிலே சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பாவங்கள் இருந்தாலும் சரி, அதனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று இந்த விஷயத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக இல்மை கொண்டும் சோதிப்பான். இந்த சோதனை என்பது வெறும் பசி பட்டினியால் அல்ல, அதே போல பொருளாதாரத்தின் காரணமாக மட்டுமல்ல, இல்மைக்கு யாருக்காவது கொடுத்தும் சோதிப்பான். என்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளிலே 3 நபர்களுக்கு முதலாவதாக நரகத்தை நுழைத்து அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டத்தில மற்ற நபர்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்டு அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பான். சொர்க்கவாசி இருந்தால் சொர்க்கவாசி, நரகவாசியாக இருந்தால் நரகவாசி என்பதாக. ஆக அந்த 3 கூட்டத்தார்கள், 3 நபர்கள் யார் என்று சொன்னால் நபிகளார் அவர்கள் கூறினார்கள், முதலாவதாக ஒருவர் வருவார், மார்க் அறிஞர். அவர் மக்களுக்கு பல விஷயங்கள் எடுத்துரைத்தவர். ஆனால் தன்னுடைய வாழ்வியலை கடைபிடிக்காதவர். இது வெறும் மார்க்க அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளிலும் நாம் மாணவர்களாக இருக்கிறோம். நாம் சில விஷயங்கள் கற்றிருப்போம், ஆனால் மக்களுக்கு சொல்வோம். ஆனால் அதன் மீது நாம் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் பாருங்கள் எந்த அளவுக்கு விபரீதம் என்பதாக. ஆக அந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த பிரசங்கிகள் நாளை மறுமை நாளிலே முன்பு நிப்பாட்டப்படுவார்கள். அவர்களிடத்து கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் கேட்பான், என்ன நீங்க உலகத்துல வாழும்போது என்ன செய்தீங்க? அல்லாவே, நான் உன்னுடைய விஷயங்களை மார்க்கத்தை எடுத்து வைத்தேன். இன்னும் உன்னுடைய பல விஷயங்கள் உன் பாதையிலே நான் இந்த விஷயங்கள் ஹித்மத்தை செய்தேன் என்று கூறும்போது, கசப்தா, நீ போய் கூறுகிறாய். மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்தாய். அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது. இப்போது இந்த மறுமையிலே உனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று அவனுக்கு முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று நபிகளார் அவர்கள் கூறினார்கள். இது முதல் வகையான குற்றத்தார்கள். 2 வகையான குற்றத்தார்கள் யார் என்று சொன்னால், ஒருவர் அதிகமாக சதகா ஜகாத்தை தான் அந்த நபர். ஆக அவர்களுக்கு கேட்கப்படும், அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செய்த இந்த உலகத்தில் வாழும்போது? அப்போது அந்த நபர் கூறுவார், அல்லாவே, உன்னுடைய பாதையிலே நான் அதிகமாக சதகா செய்தேன், உன்னுடைய பாதையில இத்தனை பணங்களை நான் செலவு செய்தேன், எல்லாமே நான் செலவு செய்யும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் கூறும்போது, அப்போது அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னால், கசப்தா, நீ போய் கூறுகிறாய். அவனுக்கும் அதே போல கூறப்படும், நீ இந்த விஷயங்கள் எதற்காக செய்தாய் என்று சொன்னால், உலக மக்கள் உனக்கு பெரிய வல்லன், கொடையாளன் என்று கூற வேண்டும், அதிகமாக கொடுக்கக்கூடியவன், வாரி கொடுக்கக்கூடியவன் என்று கூற வேண்டும் என்பதற்காகவே நீ இதனை செய்தாய். அந்த புகழ்ச்சி என்பது உனக்கு உலகத்திலே கிடைத்தது, அதற்கான கூலி உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது. இப்போது அதற்கான மறுமையிலே உனக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை என்று அவனுக்கும் முகம் குப்பர நாளை மறுமை நாளிலே நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல 3வது வரக்கூடிய ஒரு நபர், இவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீத் ஆனவர், ஜிஹாத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர், ஷஹீத். ஆக இவருக்கு கேட்கப்படும், என்ன செய்தா என்பதாக. ஆகவே அவன் அந்த விஷயங்களை கூறுவார், அல்லாவே, உன்னுடைய பாதையிலே நான் ஜிஹாத் செய்தேன், போர் செய்தேன். ஆக அதன் காரணத்தினால் நான் கொல்லப்பட்டேன், நான் ஷஹீதாகிவிட்டேன். உன்னுடைய பாதையில் நான் போர் செய்ததன் காரணமாக நான் ஷஹீதாகிவிட்டேன் என்று கூறும்போது, இல்லை, கசப்தா, நீ போய் கூறுகிறாய். நாளைக்கு நீ நீ ஷஹீதாக்கி இருக்கிறாய், நல்ல ஒரு வீரமாக அந்த சண்டையிட்டு நீ கொல்லப்பட்டாய் என்று அந்த விஷயத்தை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவே தான் நீ செய்தாய். ஆக அந்த கூலி என்பது, அந்த புகழ்ச்சி என்பது உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, மறுமையிலே அதற்கு எந்த ஒரு கூலியும் இல்லை என்று அவனுக்கும் முகம் குப்புற தூக்கி வீசப்படும். ஆக இதிலிருந்து ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொண்டோம். நாம் செய்யக்கூடிய சதகா, அந்த பணம், பொருளாதாரம், இதனை கொண்டும் எங்களுக்கு சோதனை இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனை கொண்டும் சோதனை இருக்கிறது. அதே போல எங்களுக்கு உயிர், அந்த விஷயம் அல்லாஹ்விற்காக செய்யவில்லை என்று சொன்னாலும் அதற்கும் நாளை மறுமையிலே அதற்கும் தண்டனை இருக்கிறது. ஆக இந்த 3 விஷயங்களிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது, புகழ்ச்சி. புகழ்ச்சியின் காரணமாக மக்கள் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்திலே நுழைய வைத்தான். ஆக எந்த ஒரு விஷயமும் முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்காக என்று செய்தால் அந்த விஷயம் என்பது உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அதற்கான கூலியை கொடுப்பான். ஆகவே தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலாவதாக ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், அனைத்து அமல்களும் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன என்று அவர்கள் முதலாவதாக ஹதீஸ் அதற்காக தான் பதிவு செய்தார்கள். ஆக இந்த புகழ்ச்சி அவர்கள் செய்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனையாக அது இருந்தது. இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வலு ஷைஇன் யுன்ஸு மின் உம்மத்தி அல் குஷூ, என்னுடைய உம்மத்திலே
நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், அவர்களுடைய உடத்திலிருந்து இரையச்சம் இழுக்கப்படும் என்றும் நபிகளார் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, நான் என்னுடைய உம்மத்திலே அஹாஃப் அலா உம்மத்தி யதுகுல் ஷிர்குல் அஸ்கர் வஹுவ அர்ரியா. இன்னும் என்னுடைய உம்மத்திலே நான் ஒரு விஷயத்தை நான் கண்டு பயப்படுகின்றேன், அவர்களுடைய உள்ளத்திலே அந்த முகஸ்துதி வந்துவிடக்கூடாது, சிறிய சிறுக்கு வந்துவிடக்கூடாது என்பதாக. ஆக சிறிய சிறுக்கு என்னது? இதுதான் முகஸ்துதி, அர்ரியா, மற்றவர்களுக்காக செய்யறது, மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யறது. ஆக இந்த விஷயம் என்பது யாரும் எங்களுக்கு நன்மை கொடுக்க போவதில்லை. இன்றைக்கு புகழக்கூடிய நபர்கள் நாளைக்கு எங்களுக்கு இகழ்ச்சியும் செய்யலாம். இவன் அப்படிப்பட்டவன் என்று மாறிவிடலாம். ஆக எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, அல்லாவிற்காக என்று செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஆக இந்த ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், முழுவதுமாக எஹ்லாஸிலே நாம் இருக்க வேண்டும், அல்லாவிற்காக மட்டுமே பணிகளை செய்ய வேண்டும். ஆகவேதான் ஒரு முறை இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு விஷயம் சமூகத்தை இன்ஷா கூறி வகுப்பை முடித்துக் கொள்ளலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மதீனாவிலே தன்னுடைய மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தருணத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அதாவது ஒரு ஹதீஸ் படிக்கிறார்கள், முதலில் ஒரு ஹதீஸ் படிக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அவர்களுக்கு பார்வையில ஒரு ஹதீஸ் கடந்து செல்கிறது. என்ன ஹதீஸ்? நாளை அதாவது யார் ஒருவர் மதீனாவும் அதற்கு சுற்றுவட்டார பகுதியில யார் இறந்து போகிறார்களோ, வஃபாத் ஆகி விடுகிறார்களோ, நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு நபிலா ஸல்லல்லாஹு அவர்கள் 2 முறை ஷிஃபாத்து செய்வார்கள், 2 முறை சிபார்சு செய்வார்கள். சஹீஹான ஹதீஸ். ஆக இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆசை அவர்களுக்கு, என்ன, நான் மதீனாவிலே தான் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கும் இந்த மதீனாவிலே தான் வஃபாத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வைக்கிறார்கள், உறுதியான எண்ணம். அந்த எண்ணம் இருக்கிறதன் காரணத்தினால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு முறை அவர்கள் தூங்குகிறார்கள். ஒரு நேரம் அவர்கள் தூங்கும்போது அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு தூங்கும்போது ஒரு கனவு வருகிறது. என்ன என்று சொன்னால், ஒருவன் கனவிலே இப்படி 5 விரல்களை காமித்து விட்டு சென்று விடுகிறார். இப்போது இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு நபர் வந்தார், இப்படி 5 விரல்களை காமித்து விட்டு சென்று விட்டாரே, என்ன அர்த்தம்? ஏனென்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமினுடைய கனவு என்பது உண்மை, ஹக். ஒரு முஃமினுடைய கனவு என்பது உண்மை, ஹக்காக இருக்கிறது. எப்படி நுபுவத் ஹக்காக இருக்கிறதோ, நபித்துவம் ஹக்காக இருக்கிறதோ, வஹை ஹக்காக இருக்கிறதோ, அதே போல ஒரு முஃமினுடைய கனவு என்பதும் உண்மையாக இருக்கிறது. நுபுவத்துடைய 40வது பகுதி என்றும் ஹதீஸில வந்திருக்கிறது. ஆக இந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே தான் சில நேரங்களிலே சில காட்சிகள் எங்களுக்கு கண் முன்பு தோன்றும். அப்போது நாம் யோசிப்போம், இதற்கு முன்பு இதே போல எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்பதாக. அது ஏற்கனவே பார்த்த அந்த கனவு என்பது பிரசன்டிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே கெட்ட கனவுகள் நாம் கண்டால் அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறி எப்படி படுத்தோமோ அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக படுத்து இருக்க வேண்டும். சரி, கனவு என்பது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. ஆக கனவு என்பது 3 வகையாக வரும். ஒன்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து, ஒன்று ஷைத்தான் தரப்பிலிருந்து, ஒன்றும் நம்மளுடைய மனதிலே ஆழமான சிந்தனை ஏதேனும் இருந்தால் அதன் தரப்பிலிருந்து ஒரு கனவு வரும். ஆக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கனவை பற்றி பேசலாம். ஆக இப்படி 5 விரல்களை காமித்து சென்று விட்டார். இப்போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஏக்கம், என்ன என்று சொன்னால், நாம் இந்த மதீனாவிலே வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், ஆனால் இப்படி 5 விரல்களை காமித்து விட்டு சென்று விட்டாரே, இப்போது ஒரு மூமினுடைய கனவு ஹக் என்று ஹதீஸ் இருக்கிறது. இப்போது இவர் யோசிக்கிறார், இந்த கனவுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் என்று யோசிக்கிறார். சரி, அந்த கனவுக்கு இப்படி வேணா அர்த்தம் இருக்கலாம், 5 வாரங்கள் நான் உயிரோட இருப்பேனா, இல்ல 5 வருடங்கள் நான் உயிரோட இருப்பேனா, இல்ல 5 நாட்களிலே நான் இறந்து போவேனா என்று அவரே எண்ணிக்கொண்டார். இப்படி 5 விரல்களுக்கு என்ன அர்த்தம் என்பதாக. பிறகு இவர் யோசிக்கிறார், சரி, அல்லாஹ் அதே காலத்துல இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வைத்தான். இவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ் இவர்களுக்கு கனவுகளை யாரேனும் கனவு கூறினால் அதனை கேட்டு தெளிவுபடுத்துவார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஹிக்மத் கொடுத்திருந்தான். யார்? இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி. ஆக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பயணம் செய்துவிட்டு இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சென்று தன்னுடைய கனவை கூறுகிறார்கள். ஆக இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கனவை முழுவதுமாக கேட்டுவிட்டு கூறுகிறார்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக்கே, 5 விரல்களுக்கான அர்த்தம் நீங்கள் 5 வருடமோ அல்ல 5 நாட்கள் உயிரோடு இருப்பீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. மாறாக அந்த 5 விரல்களுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாம் குர்ஆன் படிக்கிறோம், சூரத்துல் லுக்மானில் அல்லாஹ் கடைசி வசனத்தை கூறுகிறான். என்ன கூறுகிறான்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅத்தி வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸு பி ஐயி அர்தின் தமூத். அதாவது மறுமை நாளுடைய 5 விஷயங்களுடைய கல்வி அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வை தவிர 5 விஷயங்கள் வேறு யாரும் அறிய முடியாது. அதிலே இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ, மறுமை நாள் எப்போது நிகழும், வ யுனஸிலுல் கைஸ், மழை எப்போது பொழியும், எப்போது
பொழியாது. அதே போல எத்தனை தொழில்கள் பொழியும் என்று அனைத்து துல்லியமான விஷயம் அல்லாஹ் தான் அறிந்தவன். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயின் கருவில இருக்கக்கூடிய அந்த சிசு ஆனா பெண்ணா முதற்கொண்டு அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்ற அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தான் அறிந்தவன். அதே போல 4வது விஷயம் வயஅலமு மாதா தக்ஸிபு கதா, அந்த ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்று யாரும் அறிய மாட்டார். வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத், அதே போல எந்த ஒரு ஆத்மாவிற்கு எந்த இடத்துல மரணம் வரும் என்று யாரும் அறிய முடியாது என்று இந்த 5 விஷயங்களை கூறுகிறார்கள். ஆக எந்த ஒருவருக்கு எந்த இடத்துல மரணம் வரும் ஆசைப்படுவோம், ஆனாலும் வேறு ஒரு இடத்துல அவனுக்கு மரணம் வந்துவிடும் இந்த இடத்துல என்று. இப்படி இந்த விஷயங்கள் அறிந்துவிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவில் சென்று மறுபடியும் தன்னுடைய அந்த பணியை ஆரம்பிக்கிறார்கள். அதே போல ஹதீஸ்களை தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்பவே அல்லாஹ் அவர்களுக்கு மதீனாவிலே வஃபாத்து கொடுக்கிறான். ஆக அன்பிற்கினவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன, இந்த ஒரு சமூகத்திலிருந்து நாம் என்ன விஷயம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒருவனுடைய எண்ணம் உறுதியாக இருந்தால், உண்மையாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் அதே போல அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹ் வழி நடத்துவான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆக பொறுமைகள், சோதனைகள் காலத்தின் மீது பொறுமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக விரைவில் வரும் என்பதாகவும் பல விஷயங்கள் பல சம்பவங்களை பார்த்தோம். அல்லாஹ்விட்ட துவா செய்கிறேன், அல்லாஹ் நம் அனைவருக்கும் கூறப்பட்ட விஷயங்கள் மீது அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக. அதே போல அல்லாஹ் நம் அனைவர்களும் பாவங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.